This conference will now be recorded.
Hello, sir. Wait for over. Shall I start, sir? Hello. My audio is clear. Anyone can unmute and please tell me whether my audio is clear or not. Yes, sir. Yes, sir. Okay. Shall we start or we'll wait for some more time to people to join? Ma'am, whether we can start up or let us wait for some more time. Hello, ma'am. Shall we start? ஆரம்பிக்கலாமா மேடம்? Okay. Welcome. First of all, I would like to thank the management and the principal and the HODs of the department and my dear professors who had given us a wonderful opportunity to meet you all people under one roof here. And this is the second time I hope. I'm already had conducted one seminar for your college. I don't know how many people have been repeatedly attending this particular session because this session is going to be followed with the Mr. Chalapalni sir session also. First and foremost, I'm thanked for the people, 20 people, because we received more than 120 registrations. But only 23 are joined now. Maybe this is the evening time of Friday. They might have some other engagements. Anyhow, I'm really happy. And these people who are really interested are joined, I think, because here for 45 minutes that I would like to volume. Hello. Hello. Can you hear me? Madam, volume. Yes, sir. Yes, sir. Correct இருக்குங்க சார். Okay. கரெக்டா இருக்குங்க சார். Okay. Thank you. மேடம், எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் மாத்திரம் நீங்க கொடுக்கணும். இங்க ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க இருக்காங்களா? யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இன் தி சேட் பாக்ஸ். ஏன்னா நான் போன தடவை கவர் பண்ணது இல்லாம கவர் பண்ணணுங்கிறதுக்காக இன் சேட் பாக்ஸ் இஃப் யூ ஹாவ் anybody is there who had attended earlier, இல்ல அன்மியூட் பண்ணி கூட சொல்லுங்க. ஏற்கனவே என்னுடைய செஷன் அட்டன் பண்ணவங்க இருந்தா அன்மியூட் பண்ணலாம். யார் இல்ல? ஓகே, சரி. எனிஹவ், ஸோ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் இருக்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் ரஷிங். இப்போ நமக்கு வந்து முதல்ல நான் இந்த செஷன் பண்ணும்போது இருந்ததுக்கும் இப்போ நான் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிகாஸ் நவ் யூ ஆர் ஒன் அமங் தி 236 Red Hat academies in India. In
இந்தியால அதுலயும் தமிழ்நாட்டுல ரெண்டு I hope only 3 government colleges had become Red Hat Academy-ஆ மாறி இருக்காங்க. Red Hat Academy-ல உங்களுக்கு நிலக்கோட்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் Red Hat Academy-ல நீங்க அகாடமி மெம்பர்ஷிப் உள்ள வந்திருக்கிறீங்க. டைரக்ட் IBM அண்ட் Red Hat-க்கு இந்த மாதிரியான செஷன்ஸ் நம்ம நடத்துறது everybody in the world is now going to see that Nelakotai Government Arts and Science College is one among the RHA அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறதுல நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். First of all, I would like to thank HOD sir who had taken a very good initiative to become a Red Hat Academy. இந்த Red Hat Academy ஆனதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நம்ம காலேஜுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. அகாடமி டைரக்டா IBM Red Hat எடுத்ததுக்கு அப்புறம் உங்க காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி எனி டிகிரி படிக்கக்கூடியவங்க Red Hat ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் பேஸ்டான நியர்லி அபவுட் 12 கோர்சஸ் வந்து உங்களுடைய போர்ட்டல்ல இருக்கு. அந்த கோர்சஸ்க்கு உண்டான மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதுக்குண்டான கைட்லைன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வெளியில 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் கொடுத்து படிக்கிற கோர்சஸ் இனிமே உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஐடி வந்து நாங்க சார் மூலமா நாங்க கிரியேட் பண்ணி கொடுப்போம். உங்க போன் நம்பருக்கு அந்த ஐடி RHN ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வரும். அதை வச்சுட்டு Red Hat அகாடமியில நிலக்கோட்டை காலேஜ்ல நீங்க போய் யூ கேன் டவுன்லோட் the courses and pathway learning pathway இருக்கும். GLS Red Hat GLS learning servicesல இருக்கக்கூடிய pathway இருக்கும். அந்த pathway படி 1 by 1 நீங்களே படிக்கலாம். நீங்க படிக்கிறது மாத்திரம் இல்ல, அதுல எக்ஸாமினேஷன் நீங்க எழுதணும்னு விரும்பினா Winbase will support you to conduct online examination. இது 3 மணி நேரம் பிராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷனை நீங்க விரும்பினா உங்க காலேஜ்லயோ இல்ல வின்வேஸ்லயோ நீங்க டைரக்டா வந்து எடுக்கிறதுக்கான வேர்ல்டு நம்பர் 1 சர்டிபிகேஷன் எக்ஸாமினேஷன் நீங்க எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. சோ தயவு செய்து இதுவரைக்கும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இப்ப நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது இந்த அகாடமியில நான் படிச்சு இந்த சர்டிபிகேஷன் வாங்குறதுனால என்ன சார் பிரயோஜனம்? சார், இந்த RHCSAங்கிற சர்டிபிகேஷன் எனி டிகிரி அரியர்ஸ் இல்லாம நீங்க பாஸ் பண்ணணும். இல்ல கடைசி செமஸ்டர்னா அரியர்ஸ் விழுகாதுங்கிற அஷூர்டு லெட்டரோட நம்ம உங்க ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணி Red Hat சர்டிஃபைடு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற அந்த சர்டிபிகேஷன் யார் பாஸ் பண்ண உடனேயும் நம்ம we are sending your resume to Red Hat. நாங்க 17 வருஷமா Winbase இந்த Red Hat பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாங்க யாருக்கும் இந்த சர்டிபிகேஷன் முடிச்சா உங்களுக்கு நாங்க வேலை வாங்கி தரோம்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா சொல்ல வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா Red Hat சர்டிஃபைடு இன்ஜினியர் முடிச்ச உடனே யாருமே ஐடியலா இருக்க மாட்டாங்க. everybody will be getting opportunity and they will be pushing off to Bangalore or Chennai. Red Hatலாம் டைரக்டாலாம் ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கே இப்போ நமக்கு ஆட்கள் சர்டிஃபைடு முடிச்சவங்கள அவங்க கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு கூட எங்ககிட்ட ஆட்கள் கிடையாது. ஆனா இந்த தடவை Red Hat-ஏ வந்து சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ் முடிச்சா அதுல அகாடமியில ஃப்ரெஷர்ஸ் முடிக்கிறவங்க இமீடியட்டா எங்களுக்கு ரெசியூம்ஸ் எவ்ரி 3 months ஒன்ஸ் அனுப்ப சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ரெசியூம்ஸ் வந்து 13ஆம் தேதி லாஸ்ட் டே, தட் இஸ் நாளை கழிச்சு சண்டே. ஏன்னா 14ஆம் தேதி அவங்க ஒர்க்கிங் டே அன்னைக்கு காலையில 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அது US டேட்ல. அதாவது நமக்கு வந்து சாயங்காலம் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ், மண்டே ஒர்க்கிங் ஹவர்ஸ் US டேட்ல நம்ம வந்து ரெஸ்யூம் அனுப்புவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம்ல அவங்க கேட்கறது எனி டிகிரி வித் RHCSA அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓரளவுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும், புரியணும், பதில் சொல்லணும். இதுதான் அவங்க கேட்கக்கூடிய நீடு. இதுல செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்றாங்க சார், கிட்டத்தட்ட 6 months அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்.
6 monthsக்கு ரெக்ரூட் பண்ணும்போது ட்ரைனிங் பீரியட்ல 25,000 rupees தான் தராங்க. 25,000 rupees தருவாங்க. அவங்களுக்கு இந்த 6 மாசத்துக்கு ஸ்டைஃபண்ட் மாதிரி ட்ரைனிங் பீரியட்ல 25,000 rupees மந்த்லி கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் முடிச்சதும் யூ வில் பி பிளேஸ்ட் எய்தர் இன் அவுரங்காபாத், பூனே, கொச்சின், பெங்களூர் அண்ட் மைசூர். இந்த 5 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல உங்களே பிளேஸ் பண்ணிடுவாங்க. பிளேஸ்மெண்ட் 6 மாசம் ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா நீங்க முடிச்சு உள்ள நீங்க பிளேஸ்ட் போஸ்டிங் போடும்போது 65,000 rupees பர் மந்த் சேலரி. இது ரெட் ஹேட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 17 வருஷத்துல இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான பேர் EL8 ரெட் ஹேட் என்டர்பிரைசஸ் 8ல வெர்ஷன்ல 8.2ல கண்டெய்னர்ஸோட ஆட் பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த RHCSA ஹெவியலி கிளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு பிளாட்ஃபார்முக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுதுங்கிறதுனாலதான் ஃப்ரெஷர்ஸ் பண்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இடையில ரெட் ஹேட் அகாடமி சைன் பண்ணி இருக்கக்கூடிய உங்களே மாதிரியான காலேஜுகளுக்கு மாத்திரம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வழங்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான தருணம். முதல் முறையா நாங்க இத்தனை வருஷம் ரெட் ஹேட் நடத்திருக்கிறோம். ரெட் ஹேட் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணதே இல்லை. தட் இஸ் உங்களுக்கு வந்து ஒரு நம்ம சைன் பண்ணும்போது கூட எங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு சொல்லவும் இல்லை. இப்ப சைன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இப்ப இந்தியா ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அதுல 6 சென்டர் சவுத் இந்தியால 6 சென்டர் செலக்ட் பண்ணிருக்காங்க. பிரீமியம் சென்டர்ஸ்ல வின்வேஸும் அதுல ஒரு சென்டர்ங்கிறத நாங்க ரொம்ப பெருமைதான் தெரிவிக்கிறோம். இதான் வந்து முக்கியமான தகவல். தயவு செய்து இப்ப இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி RHCSA யாராவது முடிச்சிருந்தாங்கன்னா 2019 2020 ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருந்தாங்கனாலும் நீங்க உடனே எங்களையே கான்டாக்ட் பண்ணலாம். கடைசி ஸ்லைட்ல என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன். அதுல நீங்க டெஃபினட்டா சார் கவினா ஆர்கனைசர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க மேடம். சாட்ல கவினா வந்து வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள் அவங்களுக்கு மாத்திரம் தானா, எல்லாருக்கும் கேக்குதா? ஹலோ, என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? யாரோ வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள்னு போட்டிருக்காங்க மேடம். யோகேஷ், வாய்ஸ் கரெக்டா கிளியரா இருக்காப்பா? கிளியரா இருக்கு சார். கவினாவுக்கு மாத்திரம் கொஞ்சம் பேசிருங்க மேடம், அவங்க வாய்ஸ் சரியா இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் a lot. This is a great opportunity. இதுதான் வந்து நமக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயமாக நாங்க இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சொல்லும்போது ஓப்பன் சோர்ஸ் இதை மாத்திரம் பேசினேன். நம்ம அந்த பேசினதுக்கு அப்புறம் நம்ம HOD சார் எடுத்த முயற்சியின் மேல நம்ம ரெட் ஹேட் அகாடமி ஆயிருக்கிறோம். இந்த ரெட் ஹேட் அகாடமிக்கு உங்களுடைய என்னென்னலாம் ஹெல்ப் வேணுமோ அவ்வளோ விஷயத்தையும் நீங்க HOD கேட்கலாம். நாங்க we are there to help you. ரெண்டாவது, இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு நான் சொல்லணும். அதுக்கு மேஜரான ஒரு விஷயம் க்ளோஸ்டு சோர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்னா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். விண்டோஸ் எடுத்துக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் திரும்பவும் சொல்றேன், விண்டோஸ் ஏற்கனவே நான் பேசிக்கிறேன். விண்டோஸ் வந்து சோர்ஸ் கோடு தரமாட்டாங்க. ஓப்பன் சோர்ஸ் லினக்ஸ் பேஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சோர்ஸ் கோடு வரும். சோர்ஸ் கோடுலாம் முன்னாடி சில மாத்திரம் எழுதியிருந்தாங்க. இப்ப லினக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜாவா, ஆங்குலர் ஜேஎஸ் அண்ட் பைத்தான் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் சி, இப்படி பைத்தானை 80% ரீப்ளேஸ் பண்ணி இதை டெவலப்மெண்ட் ஹேட் ஹேப்பன். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அடிஷனல் உங்களுக்கு லாங்குவேஜஸா நீங்க பைத்தானும் ஜாவா இல்லைன்னா ஜாவா ஸ்கிரிப்டிங், தட் இஸ் ஆங்குலர் ஜாவா ஸ்கிரிப்டிங், இப்படி சில விஷயங்களையும் நீங்க அவேர்னஸ்ல படிச்சுக்கிறதுனால அதுக்கும் உங்களுக்கு வேணும்னாலும் வின்வேஸ் வில் ஹெல்ப் யூ. ரெட் ஹேட் அகாடமில இருந்து போகும்போது உங்களுக்கு ஜாப் போறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணணும். தயவுசெய்து ஒரு 10 பேராவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து இஃப் யூ ஆர், அதுக்கு வந்து நீங்க உங்க HOD ஸ்கிரீன் பண்ணுவாங்க.
கொஞ்சம் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டீங்கன்னா கூட நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு தான் செஞ்சு தரோம். அதையும் செஞ்சு தரோம். பிகாஸ் நம்ம வி ஹாவ் டு மேக் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு பி எக்யூப்ட் அண்ட் என்டர் இன்டு எம்என்சி. எம்என்சிக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு 7 தலைமுறை காப்பாற்றப்படுதுங்க. உண்மையிலேயே யூ பீப்புள் வில் பி கெட்டிங் மோர் நாலேஜபிள். அண்ட் ஒரு 2 வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 14 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க எம்என்சில. அதுல இந்த ரெடாட் ஐபிஎம் சைட்ல ஸ்டாக், ஓபன் ஸ்டாக், மெயின்டெனன்ஸுக்கு உள்ள போயிடுறாங்க. அதுல டிவோப்ஸ் எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்கிறதுனால தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ஓப்பன் சோர்ஸ்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நமக்கு வந்து விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணோம். விண்டோஸ் யூஸ் பண்ணா காசு கொடுக்கணுங்க. ஓப்பன் சோர்ஸ்னா காசு கொடுக்க வேணாங்க. இப்படி சாதாரணமா 19 நம்ம சொல்லிட முடியாது. ஏன் விண்டோஸ் யூஸ் பண்ணா நீங்க வந்து டெஸ்க்டாப்ல தான் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 100% இன்னைக்கு லினக்ஸா மாறிட்ட இந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்ட்ல இருந்து, பிளே ஸ்டோர்ல இருந்து, கூகுள்ல இருந்து, அமேசான் வெப் சர்வர்ல இருந்து, ஏன் இப்ப அசூர், விண்டோஸ் அசூரே வந்து ஓப்பன் சோர்ஸ்ல லினக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து செக்யூரிட்டி சைட்ல பிளாட்ஃபார்ம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்வர் செக்யூரிட்டி கான்செப்ட் இல்ல எம்பெடட் சர்வீசஸ்ல போவோ இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்ல ஜாவா யூஸ் பண்ணி ப்ரோக்ராமோ இல்ல டிசைனிங் சைட்லயோ இல்ல கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில ப்ரோக்ராம் எழுதுறதுக்கோ எந்த பக்கம் நீங்க போனாலுமே 100% லினக்ஸ் பேஸ்ட் சர்வீசஸ் தாங்க. லினக்ஸ் பேஸ்ட்ல தாங்க எல்லா சர்வீசஸுமே இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ அதர் கோ. அப்ப அந்த லினக்ஸ்னா அது என்ன, ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, எப்படி வந்துச்சு? விண்டோஸை விட்டுட்டு ஓப்பன் சோர்ஸ் வர்றதுக்கு காரணம் என்ன? ரிச்சர்ட் ஸ்டால்மன் அப்படிங்கிற ஒரு மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமர். அவர் தான் முதல்ல ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்லாம் சோர்ஸ் கோட் கொடுக்காம இப்படி கொடுத்தா எப்படி ரிசர்ச் நடக்கும்னு ஒரு கொஸ்டின் எடுத்தார். ஏன்னா ரிசர்ச்சுக்கு கர்னல் லெவல்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க ரிசர்ச்சுக்கு தேவையான விஷயங்களை ஆல்டர் பண்ணி எடிட் பண்ணி அவங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கோ இல்லாட்டினா ஏதாவது கிரியேட்டிவிட்டியை ஆட் பண்ணி இல்லைன்னா ஒரு ஹார்ட்வேர் அவங்க வந்து தேவையான ஹார்ட்வேர்ஸ் அதனுடன் அட்டாச் பண்ணி பல ரிசர்ச்கள் செய்வதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மிகப்பெரிய தடையா இருந்தது. சோர்ஸ் கோடு கொடுக்காம ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ஸ் லைசன்சிங்கை மாத்திரம் காசை வாங்கிட்டு சோர்ஸ் கோடு கொடுக்காம எந்த ஒரு அப்டேஷனுக்கும் அவங்களை எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கும் எந்த ஒரு ஹார்ட்வேர்னாலும் அவங்க மூலமா அவங்களுக்கு கமிஷன் வாங்கிட்டு அவங்களுடைய ஷேர் இல்லாம எந்த ஒரு ஹார்ட்வேரும் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இயங்காது. இப்படி பல கொடுமைகளை சந்திக்க வேண்டி இருந்த காலத்தினால ஜிஎன்யூ அப்படின்னு ஒரு இயக்கத்தை தொடங்கினாரு ரிச்சர்ட் ஸ்டால்மன். ஜிஎன்யூ இஸ் நாட் யூனிக்ஸ். ஏன்னா யூனிக்ஸ் மாதிரி ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டேபிள் அண்ட் செக்யூர் வேணும். ஆனா யூனிக்ஸுமே ப்ரொப்ரைட்டரியா இருந்ததுனால நம்ம சோர்ஸ் கோடோட வாங்கக்கூடிய சோர்ஸ் கோடு எல்லாருக்கும் ஃப்ரீடமா எல்லாரும் டவுன்லோட் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணி எல்லாருமே கிரியேட்டிவா டெவலப் பண்ற மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸா சோர்ஸ் கோட் இருக்கணும். அது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அதான் FOSS அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ் நமக்கு வந்து பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இந்தியாவில் வந்து ஃபோர்ஸ் ஃபோரம் இருக்கு. நீங்க ரெடாட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் அதுல மெம்பர் ஆகலாம். மெம்பர் ஆனா நீங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அவங்களுடைய டிஸ்கஷன்ல கலந்துக்கலாம். அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்கள்ல நீங்க ஒன்னமந்தி பர்சனா இன்வால்வ் ஆகி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ்ல கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நமக்கு இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாரு ரிச்சர்ட் ஸ்டால்மன். ஆனா சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், யூசர் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் கொஞ்சம் இந்த கர்னல் லெவல், இந்த சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், யூசர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கர்னல், இது மூணு தான் வந்து ஒரு ஓஎஸ்க்கு ரொம்ப முக்கியமான பகுதிகள். அதுல கர்னல் இஸ் ஹார்ட் ஆஃப் அன் ஓஎஸ். இந்த கர்னல் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு இந்த ஓப்பன் சோர்ஸ்ல எல்லா பிரில்லியன்ஸும் கலந்து அவங்க எல்லாருமா சேர்ந்து இதை டெவலப் பண்ணுவோம்னு சொன்ன அந்த அறைகோலுக்கு தேர்ட் ப்ராஜெக்ட் மாத்திரம் ஒரு விதிவிலக்கா இருந்துச்சு. ஸ்லோவா அது டெவலப் ஆயிடுச்சு. அப்ப கர்னல் ப்ராஜெக்டை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா முடிச்சு கொடுத்து அதை பர்ஃபெக்டா ஜிஎன்யூனுடைய எல்லா சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், யூசர் ப்ரோக்ராம்ஸோட பர்ஃபெக்டா ஃபிட் பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்த ஒரு ஆள் தான் மிஸ்டர் லினஸ் டாவர்ட்ஸ். இந்த லினஸ் டாவர்ட்ஸ் அவர் 1991ல கர்னல் லினக்ஸ் கர்னலை டெவலப் பண்ணி முடிச்சு கொண்டு வந்தது உலகம் எங்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துச்சு.
அதனாலதான் அவர் பேர்லயே தான் லினக்ஸ்ன்னு அந்த கர்னலுக்கு பேர் இருக்கு. லினக்ஸ்ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமான்னு கேட்டா கிடையாது, அது கர்னல் மாத்திரம்தான். அந்த லினக்ஸ் கர்னல்ல GNU லினக்ஸ்ன்னு போட்டுக்குவாங்க. அதே மாதிரி உபுண்டு லினக்ஸ், மேண்ட்ராய்ட் லினக்ஸ், ஏன்னா அந்த லினக்ஸ் கர்னல் எடுத்து ஆண்ட்ராய்டு லினக்ஸ், இப்படி எதெல்லாம் இந்த லினக்ஸ் கர்னலை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா ஓஎஸ்எஸும் ஓபன் சோர்ஸ் ஓஎஸ் ஆகத்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஓபன் சோர்ஸ்னா சோர்ஸ் கோடோட தான் வரணும். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஆனா டவுன்லோட் பண்ணும்போது யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு டவுன்லோட் த சோர்ஸ் கோட் ஆல்சோ. சோர்ஸ் கோட் இருந்தா தான் நீங்க அடுத்த லெவல் ஆஃப் இம்ப்ரூவைசேஷன் போவீங்க. எண்ட் யூசருக்கு சோர்ஸ் கோட் தேவையில்லை, அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா நீங்களா இன்ஜினியர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ யூ சப்போஸ் டு நோ ஹவு டு ஹேண்டில் தி சோர்ஸ் கோட். அது கமாண்ட் லைன்ல தான் நீங்க போய் எடுத்து சோர்ஸ் கோடோ இல்லாட்டினா அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் என்ன மவுஸை யூஸ் பண்ணி GUIல நீங்க கான்ஃபிகர் பண்றதை விட கமாண்ட் லைன்ல யூஸ் பண்ண பழகணும். லினக்ஸ்ல அவங்க தான் கர்னல் லெவல் பேட்சர் வரைக்கும் போறதுக்கான திறமையை வளர்த்துக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப்ல இருந்து ரிச்சர்ட் ஸ்டால்மனை பேக்கப் பண்ணி லினக்ஸ் டாவர்ஸ் லினக்ஸை கொடுத்ததும் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயமான அற்புதமான செக்யூர்டான ஒரு ஓஎஸ் நமக்கு கிடைச்சது. அதுதான் லினக்ஸ் ஓஎஸ். இது வந்து கம்யூனிட்டி மொத்தமும் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்ப பாருங்களேன், விண்டோஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது, EXE ஃபைலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 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 ஃபினிஷ், அவ்வளவுதான். இது வந்து இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆனா நான் என்கிட்ட வந்து Pentium 2 சிஸ்டம் இருக்கு. ஆனா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் விண்டோஸை போட்டா அது நமக்கு இன்ஸ்டால் ஆகாது. ஏன்னா அந்த ஹார்ட்வேரு பழைய ஹார்ட்வேர்ல அவ்வளவு ரேமு கெப்பாசிட்டி எதுவுமே இல்லை. இதுக்கு தேவையான ப்ரீ ரெக்வெஸ்ட்னு பேசிக் நீட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை நம்ம வாங்கி தான் ஆகணும். லினக்ஸ்ல அப்படி இல்லை, சோர்ஸ் கோட் இருக்கு, அங்க எடுக்கிறீங்க, கான்ஃபிகரேஷன் கேட்கும். இந்த கான்ஃபிகரேஷன் என்ன வெர்ஷன் நம்ம போடுறோம். ஹலோ 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 கேக்குதுங்களா? சொல்லுங்க மேடம். ஹலோ ஹலோ மேனகா மேடம், கேக்குதா? சார் கேக்குது சார். ரைட், ஓகே. இப்போ இந்த கம்யூனிட்டியில இருந்து நம்ம பண்ணிக்கோங்க மேடம். மேனகா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. கம்யூனிட்டி ட்ரிவனா இருக்கிறதுனால என்ன ஆகுது, விண்டோஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம காசு கட்டி லைசன்ஸ் வாங்கணும். ஆனா நம்ம ஹார்ட்வேரையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும். ஆனா லினக்ஸ் மாதிரியான ரிசோர்சஸ் நம்மளுடைய ஹார்ட்வேர் எவ்வளவு இருக்கோ, நம்மளுடைய யூசேஜ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வெர்ஷன்ஸையும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண முடியும். நம்ம we need not to go for the bigger, ஒரு பெரிய நம்ம 15 பேரை வச்சுதான் பேண்டமிக் கல்யாணம் வந்து பெரிய கல்யாண மண்டபம் ராஜா முத்தியா ஹால்ல தான் நம்ம கல்யாணம். சரி, பரவாயில்லையா? ஆனா இது அப்படி கிடையாது. நான் வந்து ஜாயின் பண்ணி பார்த்தேன், காணும். ஹலோ ஹலோ மேனகா மேடம், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மேடம். ஹலோ பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க. ஹலோ ஹலோ மேனகா மேடம், ஹலோ மேடம், it is getting disturbed madam, please. ஹலோ இப்போ நமக்கு வந்து இப்போ ஓபன் சோர்ஸ்ல நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரிசோர்சஸ் தகுந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
அது கம்யூனிட்டி அந்த அளவுக்கு நமக்கு நிறைய விதத்துல சப்போர்ட் பண்ணி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் லேப்டாப்ல பாத்தீங்கன்னா பாஸ் இருக்கும், அது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்தியன் பேஸ்டு லினக்ஸ் ஆப்ரேட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு உபுண்டுவா இருக்கலாம், இல்லாட்டினா ரெடாட்டா இருக்கலாம், இல்ல சென்ட்ரோஎஸ்ஆ இருக்கலாம், சூசே லினக்ஸா இருக்கலாம், எவ்வளவோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. நாளைக்கே நிலக்கோட்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜுக்கு ஜிஓவி நெல் ஜிஓவி லினக்ஸ்ன்னு கூட நீங்க போடலாம். நிலக்கோட்டைக்கு கூட ஒரு லினக்ஸ் நீங்க ஓபன் பண்ணா பண்ணலாம். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி, இன்டெலக்சுவலிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா செய்ய முடியும். ஏன்னா ஓபன் அதுக்கான ஃப்ரீடத்தை தரும். ஸோ ரிலையபிலிட்டி இருக்கு, செக்யூரிட்டி இருக்கு, ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, அடாப்டபிலிட்டி இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு, குவாலிட்டி, ஹை குவாலிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோ காஸ்ட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபெடோரா வந்து நீங்க இதே ரெடாட்டினுடைய கம்ப்ளீட் எல்லா விஷயங்களும் ஃபெடோரால இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணா நீங்க காசே கொடுக்க வேணாம். ஆனா ரெடாட்ல போகும்போது என்ன ஆகும்னா அவங்க அதுல ஃபெடோரால இருந்து டவுன்லோட் பண்ணும்போது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா அதை வந்து ஒரு பாட்டில் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அதுல எடுத்து நீங்க கொதிக்க வச்சு தண்ணி சூடாக்கி அதுக்கப்புறமா வடிகட்டி குடிக்கணும். அங்க இருக்கும் ஃபெடோரால அந்த மாதிரி. ஆனா அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு ரெடாட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டில்டு வாட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு பாட்டில்ல இருக்கக்கூடிய முழுசா அதை வந்து வடிகட்டி அதை மினரல் வாட்டரா ஒரு பாட்டில் பண்ணி கொடுக்குற இந்த மெத்தடாலஜி. அதுக்கு வந்து அந்த பாட்டிலுக்கும் அந்த இதுக்கும் மாத்திரம்தான் அவங்க சார்ஜ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதே இது கார் விண்டோஸ்லன்னா ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா கார் 6 லட்சத்துக்கு வாங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படியே நம்ம காரை வாடகைக்கு எடுக்கணும்னாலும் நம்ம போய் ஃபெடோரா மாதிரியான இடத்துல ஒரு கார் எடுத்து நம்மளே செல்ஃப் டிரைவ் எல்லாம் போய் அதை மெயின்டைன் பண்ணி பெட்ரோல் போட்டு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் செலவாகும் இல்லையா. கார் ஃப்ரீ தான் இருந்தாலும் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆகும். அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுக்கு நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் தேவைப்படுதுங்கிறதுனால ரெடாட் என்ன செய்யறாங்க, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க, உங்க நீடுக்கு தகுந்த மாதிரி ரெடாட்னுடைய வெர்ஷன்ஸ் உங்களுக்கு தரோம். அதுல உங்களுடைய ஒர்க்கை நீங்க பண்ணுங்க. அதுக்கு என்னவோ பேமெண்ட்டோ ஓலா போய் நம்மளை எங்க வேணுமோ இறக்கி விட்டுறதுக்கு அந்த டிரைவருக்கு கொடுப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் மாத்திரம் வாங்கிட்டு ரெடாட் ஓப்பன் சோர்ஸை ஃபுல் ஃபிளெஜ்டா கொடுக்கறதுனால இன்னைக்கு 100% ஆஃப் தி என்டையர் என்விரான்மெண்ட், அது நீங்க வந்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சா இருக்கட்டும், இல்ல ஃபிளைட்டா இருக்கட்டும், இல்ல ஷிப்பு, இல்ல கார் மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்டராக்டிங் வித் தி இன்டர்நெட் கான்செப்ட்ஸ், இல்ல சோலார் பவர் சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம், இ கவர்னன்ஸ் கான்செப்ட், இல்லைன்னா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், டிஃபென்ஸ், எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு 100% லினக்ஸ் வந்துருச்சு. அதனாலதான் உங்களுக்கு ரெட் ஹேட் இஸ் நவ் ஆஃபரிங் லாட் ஆஃப், ஏன்னா ரெட் ஹேட் லினக்ஸ் வந்து யூஎஸ் ஏர் டிராபிக்ல இருக்கு, குயின்ஸ்லாந்து மோட்டார் இருக்கு, ஜப்பான் புல்லட் ட்ரெயின்ஸ், நம்மளுடைய நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நம்ம மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, கனரா பேங்க் முதல்ல லினக்ஸ் சர்வரா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க, பேமெண்ட் கேட்வே, பேடிஎம், இப்படி எல்லா இடத்துலயுமே ரெட் ஹேட் லினக்ஸ் யூஸ் பண்றதுனால ஆட்கள் பல விதமா தேவைப்படுறாங்க. பட் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் ஹேட்ங்கிற வார்த்தை கூட தெரியாம வெளியில வர்றதுனால இது அவங்க ஸ்கூல் காலேஜ் டயத்துலயே இவங்களை எக்ஸ்பர்டைஸ் ஆக்கி பிளேஸ்மெண்ட்டை நம்மளே கொடுக்கணும், அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கணும். 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துருவோம், ட்ரைனிங் கொடுக்கும் போதே ஸ்டைபண்ட் 25,000 வரைக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்களை தயார்படுத்துவதற்கான ஒரு மேடையை இப்ப ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மேடை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கம்யூனிட்டியினுடைய அலாதி ஒர்க்குகள் இதுக்குள்ள இருந்திருக்குங்க. இந்த ரெட் ஹேட் அகாடமியா நீங்க ஆகுறதுக்காக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த சர்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்ப கார் நம்ம ஓட்டுறதுக்கு ஒரு ஜாப் இருக்குங்கிறாங்க. நம்ம போய் கார் ஓட்டுறதுக்கு எனக்கு தெரியும், நான் தான் 3 வருஷம் படிச்சிருக்கேன், கார் தான் ஓட்ட படிச்சிருக்கேன் அப்படின்னா சர்டிபிகேஷன் கேட்பாங்க. என்னங்க நீங்க மெக்கானிக்னு இன்ஜினியர் தான் படிச்சிருக்கீங்க, கார் ஓட்ட தெரியுமான்னு கேட்பாங்க. அப்ப கார் ஓட்ட தெரியும்னா என்ன கேட்பாங்க, லைசன்ஸ் கேட்பாங்க, டிரைவிங் லைசன்ஸ். டாக்டர் நானுன்னா
நீங்க இந்த மெடிக்கல் காலேஜ் தான் படிச்சீங்க, நீங்க வாங்கின சர்டிபிகேட்டை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகரிச்சு உங்களை டாக்டர் ஆக்கியிருக்கா, அந்த சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சர்டிபிகேட் தேவைப்படுற மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ல 3 லெவல் ஆஃப் சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பையன் 59% தான் எடுத்திருக்கான், பட் வாயில கொஞ்சம் நல்ல கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷும் 3 சர்டிபிகேஷனும் மாத்திரம் வச்சிருக்காங்க. இது பேஸா இருக்கக்கூடிய சர்டிபிகேஷன், பேசிக் சர்டிபிகேஷன், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன் அண்ட் எக்ஸ்பர்ட் சர்டிபிகேஷன் இருக்கு. ஆனா ரெட் ஹேட் இப்போ ஒன்றும் கேட்கல, நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அரியர்ஸ் இருக்கக்கூடாது. ஆல் கிளியர் அபவ் 50% மேல நீங்க எடுத்து கிளியரா இருந்தால் ஒரு சர்டிபிகேஷன், பேசிக் சர்டிபிகேஷன் மாத்திரம் இருந்தா போதும், நாங்க வி ஆர் ரெடி டு அக்வயர் யூ. அதே இது 2 சர்டிபிகேஷன், எக்ஸ்பர்ட் சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது. ஏன்னா அவ்வளவு தேடி ஆள் கிடைக்கலையே. நீங்க RSE முடிச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் சர்டிபிகேஷன்னா யூ வில் பி அவார்டட். நான் சொன்னேன் இல்லையாங்க, மைக்ரோசாஃப்ட் அவ்வளவு தூரம் நம்மளை அகெயின்ஸ்டா லினக்ஸுக்கு இருந்தவங்க மைக்ரோசாஃப்ட் லவ் லினக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்போ அவங்களுடைய அசூருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லினக்ஸை தான் பேஸா போட்டு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரெட் ஹேட் சொல்ற படம் இதுதாங்க. நீங்க ஃபியூச்சர்ல ஓப்பன் சோர்ஸ்ல எங்க போனாலும் வேலை ஓப்பன் சோர்ஸ்ல இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டேட்டா பேஸ் எக்ஸ்பர்ட், இல்ல செக்யூரிட்டி, டிவோப்ஸ், டேட்டா செக்யூரிட்டி, சிஸ்டம் அட்மினோ, எதுனாலும் சரி. இதுல நீங்க அடுத்த லெவல் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் அட்மின் சர்டிபிகேட் நீங்க பண்ணிருந்தா டைரக்ட் இன்டர்வியூ இல்லாம போகலாம். RSCSAங்கிற பேஸ் சர்டிபிகேஷன் பண்ணிருந்தீங்கன்னா you have we will be sending your resume to the interview. If you got selected, immediately you will be enrolled with the Red Hat. இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய RSCSA, Red Hat Certified System Administration is the entry level certification what we are looking for. இந்த entry level certification ஹலோ, சாரி, ஹலோ ஹலோ கேக்குதா மேடம்? ஹலோ, சாரி, சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ரெட் ஹேட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற இந்த சர்டிபிகேஷன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு we can இப்போ ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்னுடைய டிஃபரன்ஸ் தெரியும். ஆனா இந்த ஓப்பன் சோர்ஸை நம்ம ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர்லாம் சும்மா நம்ம ஒரு GUIல மவுஸை வச்சு நம்ம பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்ஜினியர்ஸ் ஆனா நீங்க கமாண்ட் லைன்ல போய் அதை நீங்க கத்துக்கணுங்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஜஸ்ட் கிவ் திஸ் பர்டிகுலர் செஷன் டு செல்லப்பழனி சார். இப்ப இது சம்பந்தமா இந்த சர்டிபிகேஷன் அண்ட் ரெட் ஹேட், ஏன்னா நான் நிறைய ஓப்பன் சோர்ஸை பத்தியும் ரெட் ஹேட் ப்ரொப்ரைட்டரி பத்தியும் போன செஷன் நிறைய பேசியிருக்கிறேன். அதனால ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டு ரெட் ஹேட் அகாடமியினுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி நிறைய நான் இப்ப பேசியிருக்கிறேன். ஏன்னா உங்க காலேஜ்ல ஒரு தமிழ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்டா இருந்தா கூட சரி, இங்கிலீஷ் லிட்ரேச்சரா இருந்தாலும் சரி, எனி டிகிரி, பட் RSCSA ரெட் ஹேட் சிஸ்டம் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது, ரெட் ஹேட் சர்டிஃபைட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற இந்த சர்டிபிகேஷன் இட் இஸ் so இம்பார்ட்டன்ட். இது உங்களை வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமா மாற்றக்கூடிய வாய்ப்பை 17 வருஷத்துக்கு அப்புறம் ரெட் ஹேட் இப்ப டைரக்டா கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 750 பேரை ரெக்ரூட் பண்றாங்க. மார்ச் மாசம் நாங்க அதனுடைய ரெஸ்யூம் அனுப்பணும். அதுக்கான ஸ்க்ரூட்டினி
யாரை நீங்க ஸ்க்ரூட்னி பண்ணி நேர்மையா சார் அங்க ஹெச்ஓடி மூலமா எங்களுக்கு சைன் பண்ணி ரெஸ்யூம் வந்தாலும் we will be sending across. இதுக்கு இந்த சர்டிபிகேஷனுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் வேணுமோ நீங்க கேட்கலாம். அகாடமி ஆனதுனால யூ ஹாவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ், கிளவுட் ஃபெசிலிட்டிஸ், உள்ள லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தராங்க. உங்களுக்கு ஒரு கிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை அதுல கொடுக்குறாங்க. அதெல்லாம் வச்சு யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் எக்யூப்ட். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், ஏதாவது உங்களுக்கு இந்த ஓப்பன் சோர்ஸ் சம்பந்தமாவோ இல்லை ப்ரொப்ரேட்டரி இல்லைன்னா ரெட் ஹேட் சர்டிஃபிகேஷன் இல்லை அகாடமியில யூசேஜஸ் படிக்கிற விஷயமா கேட்கணும்னா இப்ப நீங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணி கேட்கலாம். 2 minutes I will provide you the time. ஹலோ ஹலோ, யாருக்குனாலும் இல்ல சேட் பாக்ஸ்ல கூட போடுங்க. சேட் பாக்ஸ்ல கொஸ்டின்ஸ் நீங்க போட்டீங்கன்னா சாருடைய செஷன் முடியறதுக்குள்ள நான் திரும்ப கூட வந்து ஆன்சர் பண்றேன். ஹலோ மேடம், கேக்குதா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சர்டிபிகேஷன் பண்றதுலயோ இல்ல உங்களுக்கு இந்த ரெடாட்னுடைய அகாடமியில வேற என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கோ உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்தா சொல்லலாம். நான் இமிடியேட்டா நான் பண்ணேன். எனிபடி? ஹலோ, ரைட். So I hope nobody is having a doubt or any queries. இப்போ இந்த அகாடமி இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுக்கு ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியை உங்க காலேஜினுடைய ஒட்டுமொத்த வெப்சைட்டும் ஸ்டூடெண்ட்ஸையும் அங்க அவங்க வாட்ச் பண்ற மாதிரி உள்ள விஷயத்த சார் கொண்டு வந்துட்டாங்க. இதுல அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல உங்களை பிக் பண்ணி எடுக்கணும்னா உங்க ஆக்டிவிட்டிஸ் தான். நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், டவுன்லோட் பண்ணி படிங்க. நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு சர்டிபிகேஷன் பண்றதுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. ஐ ஆம் ரெடி டு கிவ் யூ த என்டையர் சப்போர்ட். சார், திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த கோவிட் டயத்துல அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனிமேல் அவங்க சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா நாலேஜ், அறிவார்ந்த பிள்ளைங்க நீங்க இருந்தா அந்த வீடு கோடீஸ்வரி தான். கோடீஸ்வர வீடாகத்தான் இருக்கும் நண்பர்களே. நீங்க படிக்கிறதுலையும் நீங்க பண்ற அடுத்த 4 மாசம் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு முனைப்புடன் செயல்படுறீங்களோ அது உங்க 7 தலைமுறையை காப்பாற்றும் என்ற அருமையான வாய்ப்புக்கு மீண்டும் நான் நன்றியை பாராட்டி, பெற்றோர்களை என்றென்றும் கண்கலங்காமல் காப்பாற்றுங்கள் என்ற தகவலுடன் நான் சார் செல்லப்பழனி சாருக்கு ஐ எம் ஜஸ்ட் ஹேண்டிங் ஓவர் த செஷன் டு கண்டினியூ த செஷன் வித் த பேசிக் requirement and the basic practicing methodologies, how you have to work with Linux, the two Red Hat Linux. Thanks a lot for the great opportunity. Thank you. Good evening, guys. ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய லினக்ஸ்ல இருக்கக்கூடிய டெர்மினல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேஷ் ஷெல்ல இருக்கக்கூடிய பேசிக்கான சில விஷயங்களையும் சில பேசிக்கான கமாண்ட்ஸும் இந்த செஷன் முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய மிஷினை ரிமோட்ல லாகின் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மிஷினுடைய, அதாவது என்னுடைய ரெடாட் மிஷினுடைய ஷெல் ப்ராம்ப்டை ரிமோட்ல எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல வருது இல்லையா, இது ஆக்சுவலி வந்து டெர்மினல் நான் சொல்ல போறேன். ஸோ இந்த டெர்மினல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பிளேஸ் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் இன்டராக்ட்ஸ். சரிங்களா? ஒரு இடத்துல எங்க நம்ம வந்து கம்ப்யூட்டர் நம்ம கமாண்ட்ஸ் தரதோ அந்த கம்ப்யூட்டர் வந்து நமக்கு என்ன ப்ராசஸ் ரன் பண்ணி அதை நமக்கு எப்படி எப்படி அவுட்புட்டா கொடுக்குதுன்றதையும் பார்க்கக்கூடிய ஒரு லொகேஷன் தான் இந்த டெர்மினல். இந்த டெர்மினல்ல வந்து முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோட இருக்கக்கூடிய இந்த ப்ராம்ப்ட் தான். இதை வந்து நான் ஷெல் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன்ல இருக்கு இல்லையா, இதுதான் ஷெல் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஷெல் ப்ராம்ப்ட்ல பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த யூசரா லாகின் ஆயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இந்த யூசர் வந்து இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஃபைல கிரியேட் பண்றீங்க, நீங்க நான் சொல்றப்ப உங்க மிஷின்ல இருக்கக்கூடிய ஒரு யூசர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் கியாஸ்க்ன்ற யூசர்னால உள்ள லாகின் பண்ணிட்டேன். இது நான் என்ன பண்றேன், சில பேசிக் கமாண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்ட போறேன். அப்ப கியாஸ்க்ன்றது எனக்கு ஒரு யூசர். அது பிறகு அட் அப்படின்றது எந்த மிஷின்ல இருக்கக்கூடிய யூசர்ன்றதை டெவலப் பண்ண. இந்த ஃபவுண்டேஷன் 10ன்றது என்னுடைய மிஷினுக்கான நேம். சரி, அது பிறகு ஒரு டைல்டு சிம்பிள் வருது இல்லையா, அந்த டைல்டு சிம்பிள் வந்து என்னுடைய கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியை டெவலப் பண்ணும். அண்ட் ஃபைனலி இந்த டாலர் சிம்பிள் வந்து நான் எந்த மாதிரியான யூசர்ல ஒர்க் பண்றேன், ஒரு நார்மல் யூசரா இல்ல ஒரு அட்மின் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு யூசரை ஒர்க் பண்றேனான்றதையும் எனக்கு இது சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்து இந்த ஷெல் ப்ராம்ப்டோடைய சினாரியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட யூசருக்கான நேம் அட் என்னுடைய போஸ்ட் நேம். இங்க வந்து நம்ம மிஷின் நேம் அப்ளை பண்ண மாட்டோம், போஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அது பிறகு நம்மளுடைய ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அண்ட் தென் ஃபைனலி என்னோட யூசர் வந்து ஒரு அட்மின் யூசரா இல்ல ஒரு நார்மல் யூசரா அப்படின்றது வந்து எனக்கு இதுல நோட் பண்ணும். இதான் வந்து என்னுடைய ப்ராம்ப்டோடைய ஆக்சுவல் ஷெல் ப்ராம்ப்டோடைய ஒரு சின்டாக்ஸ். இப்போ நான் இதுல வேற ஏதாவது ஒரு யூசர் ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னு நான் எனக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு அட்மின் யூசரா உள்ள போறேன். ஸோ இப்போ அட்மின் யூசரா உள்ள போனோடனே பாத்தீங்களா எனக்கு ரூட் அப்படின்ற பேர்ல எனக்கு மாறிடுச்சு. ஸோ லினக்ஸ் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் அட்மின் யூசருக்கான நேம் வந்து ரூட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இஸ் அ ப்ரீ டிஃபைன்ட் யூசர். எல்லா லினக்ஸ் மிஷின்லயும் இந்த ரூட் யூசர் இருப்பாங்க. இவர் தான் ஃபுல் பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இவருக்குமே பாத்தீங்கன்னா அந்த மிஷினோட நேம் என்னைக்குமே மாறாது, அதே தான். ஆனா இங்க கடைசியில இருக்கிற இந்த ஹேஷ்டாக் சிம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேல இருக்கக்கூடியது கியாஸ்ன்ற நார்மல் யூசர், இப்ப இங்க இருக்கிறது ரூட்ன்ற அட்மின் யூசர். இந்த அட்மின் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் எனக்கு இந்த ஹேஷ்டாக் வரும். மற்றபடி இருக்கக்கூடிய நார்மல் யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே எனக்கு இந்த டாட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூட்ன்ற அட்மின் யூசரை நான் இப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்றேன் அப்படின்றதுக்கு ஐடி அப்படின்ற கமாண்ட். இந்த இப்ப பார்க்கக்கூடிய இந்த கமாண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான கமாண்ட்ஸ், எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கூடிய வச்சிருக்கக்கூடிய கமாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஐடி கமாண்ட். இந்த ஐடி கமாண்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட யூசர் நேம் வந்து கரெக்டா இருக்கக்கூடிய யூசருக்கு எனக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிருக்கு. என்னோட யூசர் ஐடி என்னது, என்னுடைய குரூப் ஐடி என்னது, இந்த யூசர் என்னென்ன குரூப் எல்லாம் இருக்காங்க, இவருடைய செக்யூரிட்டி லினக்ஸோட கான்டெக்ஸ்ட் என்ன,
நம்ம லினக்ஸ் மெயினா யூஸ் பண்றது எதுக்காக? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காம்பேட்டபிலிட்டி, எல்லா மிஷினையும் வந்து நம்மளால ஈஸியா போட்டு அக்செப்ட் பண்ண முடியும். ரெண்டாவது கஸ்டமைசபிலிட்டி, எல்லாமே வந்து நமக்கு தேவைக்கேற்ப நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மூணாவது ஸ்பீடா இருக்கும். உங்க எல்லாருக்குமே நார்மலா தெரியும், ஜியூஐயா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் காட்டிலும் ஒரு நான் ஜியூஐயா இருக்கிற சிஸ்டம் வந்து ஸ்பீடா தான் இருக்கும். ஏன்னா கிராஃபிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி லினக்ஸை பொறுத்தது. ஸோ அது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்ல போனா. நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணாலும் ஸ்பீடா வித்தின் செகண்ட்ஸ் வந்து நமக்கு அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். விண்டோஸ் ஸ்பீட் கிடையாது, இட்ஸ் ஆல்சோ ஸ்பீட், பட் இது இன்னும் மச் மோர் ஸ்பீட் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஈஸியா வந்து எல்லாமே இதுல கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம பேசிக்கா பேசக்கூடிய இங்கிலீஷ் கமாண்ட்ஸ் தான். ஈஸியா வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எந்த கஷ்டமான கமாண்ட்ஸ் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நான் கொடுக்கக்கூடிய கமாண்ட் வந்து அடுத்து கொடுக்கக்கூடிய கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி கமாண்ட்லேயே ஒரு யூசருடைய நேம் வச்சு நான் தரேன். முன்னாடியே பார்க்க முடியாது கியாஸ்ன்ற யூசருக்கான ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறேன். யூசருடைய ஐடி வந்து 1000 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி குரூப் ஐடி 1000 கொடுத்துருக்காங்க. என்ன குரூப்ல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, கியாஸ்ன்ற ஒரு குரூப்ல இருக்காரு, அதே மாதிரி ரெகுலர்ன்ற ஒரு குரூப்ல இருக்காரு. இது ஐடிக்கான ஒரு கமாண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம கமாண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் ஸ்விட்ச் யூசர் அப்படின்ற கமாண்ட், இதை பத்தி நான் திரும்பி உங்களுக்கு பேச வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கமெண்ட்ஸ் பண்ணுறது ஹூ அப்படின்ற ஒரு கமெண்ட். இந்த ஹூ அப்படின்ற கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த யூசர் நம்ம மிஷினை ரிமோட்ல எடுத்துருக்காங்க, அவங்க எந்த ஐபில இருந்து வராங்க, எவ்வளவு நேரம் எடுத்திருக்காங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே காட்டும். இந்த டிடிஓன்றது வந்து டெலிடைப் மோட்ல இருக்கா இல்ல ரிமோட்ல எடுத்திருக்காங்களா, இது எல்லாமே வந்து டீடைல்டா இந்த ஹூ அப்படின்ற கமெண்ட். இதே மாதிரியே தான் டபிள்யூன்ற கமெண்ட், பட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீடைல்டு வியூ, எந்த டைம் லாகின் ஆனாங்க, எவ்வளவு நேரம் ஐடியல் இருக்காங்க, எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் யூஸ் பண்றாங்க, இவங்களுக்கு கரெக்டா எந்த விதமான எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்றாங்க, இது எல்லாமே வந்து இந்த டபிள்யூ கமெண்ட் பார்த்து. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த ஐடி கமெண்ட் இருக்கும், இப்ப பாக்குற கமெண்ட் நிறைய டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்த ஐடி கமெண்ட் நம்ம யாருன்னு, அதுக்கு மூன்ற கமெண்ட் இந்த யூசர், அதாவது கியாஸ்ன்ற யூசரை யார் யாரெல்லாம் எடுத்து ஒர்க் பண்றாங்க என்னால தெரிஞ்சுக்க. அடுத்து இங்க பாக்குற கமெண்ட் வந்து லாக் அவுட் அப்படின்ற இந்த கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துடும். இப்போ நான் ஸ்விட்ச் யூசர் கொடுத்து உள்ள இருக்கேன், கியாஸ்குள்ள பாஸ்வேர்ட் கேட்கறாங்க, பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணிட்டு நான் உள்ள வரேன். திரும்பி நான் லாக் அவுட் அப்படின்னு கொடுத்து நான் பழைய கியாஸ். ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பேசிக் கமெண்ட்ஸ் தான். ஸோ அதுக்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி. ஸோ பிடபிள்யூடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ ஹோம்ல கியாஸ்க் அப்படின்ற ஒரு டைரக்டரியில நான் இப்போ கரெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டைரக்டர்ல வேற ஏதாவது நான் லொகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும், இந்த டைரக்டர்ல இருந்து வேற ஒரு டைரக்டருக்கு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், சிடி அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிடி போட்டு நான் ஜஸ்ட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்லாஷ்ன்றது வந்து நான் என்ன அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். ஃபைல் சிஸ்டமா ரூட் டைரக்டரி அப்படின்னு சொல்றேன். என்னோட லினக்ஸ் மிஷினுக்கு இதான் பேசிக்கா இருக்கக்கூடிய டைரக்டரி. நம்ம விண்டோஸ் இருக்கக்கூடிய லோக்கல் டிஸ்க் சி மாதிரி, இல்லைன்னா என்னுடைய விண்டோஸ்ல இருக்கிற ப்ரோக்ராம் ஃபைல் 64 மாதிரி. ப்ரோக்ராம் ஃபைல் 64ல கூட நம்மளோட இன்ஸ்டால் பண்ண முடியாது, பேக்கேஜஸ் தான் வச்சிருப்பாங்க. பட் இது வந்து எல்லாமே தரத்துல அடக்கி வச்சிருக்கிறது தான் ஸ்லாஷ், அதாவது ஃபைல் சிஸ்டம் அப்படின்றது. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு மல்டிபிள் டைரக்டரிஸ் உள்ள டிஃபால்ட்டாவே இங்க வந்து நம்ம ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு மட்டும் டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் பேசுவோம். சாரி, இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் டைரக்டரிஸ் உள்ள இருக்காங்க. இந்த டைரக்டரிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்டரிக்கும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த எல்எஸ் அப்படின்ற கமெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எல்எஸ்ன்றது வந்து லிஸ்ட் அப்படின்ற கமெண்ட். இப்போ கரண்டா ஒர்க் பண்ணக்கூடிய டைரக்டரியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த எல்எஸ் அப்படின்ற கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்ல இந்த பின், எஸ் பின், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டா தெரியக்கூடிய நேம் தான். பின்ன்றது என்னது, இட்ஸ் அ ஃபோல்டர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த பின். அதே மாதிரி எஸ் பின்ன்றது சிஸ்டம் யூசர்ஸ்க்கான எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் கணக்கு வச்சிருக்கு. அப்புறம் இந்த பூட்ன்ற டைரக்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா என் மிஷின் பூட் ஆகிறப்ப எனக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவைப்படுமோ அதெல்லாம் பூட்ன்ற டைரக்டரி கணக்குல வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் எனக்கு டிவைஸ், டிவைஸ்ன்றதே மிஷின்ல இருக்கக்கூடிய டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ், ஒரு
கேமரா வாட் எவர் இட் மேபி, எனக்கு அது எல்லாமே டிவைசஸ் அதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் சப்போர்ட் ஃபைல்ஸ்லாம் அது வச்சிருக்கோம். அடுத்து /etc etc எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. etc டைரக்டரிக்குள்ளதான் என்னுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இருக்கு. என் மிஷினுக்கான இருக்கக்கூடிய சர்வீசஸ் உடைய ஓரியன்டா இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் etc டைரக்டரி தான் விர்ச்சுவல் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஹோம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஹோம்ன்றது வந்து ஒரு நார்மல் யூசர்ஸ் சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹோம் டைரக்டரி. அது பிறகு லைப்ரரி அண்ட் லைப்ரரி 64 இது ரெண்டுமே லைப்ரரி ஃபைல்ஸ். இருக்கக்கூடிய என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ லைப்ரரி ஃபைல்ஸ், அதாவது டிபெண்டன்சி பேக்கேஜ் இருக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் ஷுட் பி டெவலப்ட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் இருக்கலாம், மாடியூல்ஸ் இருக்கலாம், ஒரு சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கலாம், ஒரு ஹெல்ப் பேஜா கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த லைப்ரரி அண்ட் லைப்ரரி 64 வந்து அது பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா மீடியா. இந்த மீடியா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமோட் மீடியா தான். ஒரு சிடி டிரைவ் பண்ணாலும் சரி, ஒரு ஃப்ளாப்பி டிரைவ் இருக்கலாம், ஒரு பென் டிரைவ் இருக்கலாம், இதெல்லாமே வந்து ரிமோட் மீடியா, ஈஸிலி டிரான்ஸ்ஃபரபிள் மீடியா, அதே செகண்டரி ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட செகண்டரி ஸ்டோரேஜஸ் டிஃபால்ட்டா என் மிஷின்ல நான் எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீடியான்ற லொகேஷன்ல போய் பார்க்கலாம். அது பிறகு /mnt அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட். என்னோட மிஷின்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மவுண்ட் டைரக்டரி. அது ஆப்ஷனல், எனக்கு தேவைப்பட்டா நான் சில ஃபைல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது எல்லாமே இந்த ஆப்ஷனல் ஃபைல்ஸ் தான். அதே மாதிரி ரூட் டைரக்டரி, ப்ராப் டைரக்டரி, ரன் சர்வீஸ் சிஸ்டம், டெம்பரரி டைரக்டரி, யூசர் வேரியபிள்ஸ், இது மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைரக்டரிக்கும் ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து டீட்டெயில்டா நம்ம பேசுவோம். இப்போ அடுத்து கமிங் பேக் டு தி டாபிக், இந்த எல்எஸ் கமாண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எல் அப்படின்றது வந்து லாங் லிஸ்ட். லாங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னுடைய டைரக்டரியோட நேம், அதுக்கு ஏதாவது ஒரு சர்வரோட லிங்க் இருந்துச்சுன்னா அதை ரீடைரக்ட் பண்றது, அதோட ஓனர் யாரு, குரூப் ஓனர் யாரு, அதுக்கு என்னெல்லாம் பெர்மிஷன்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து எனக்கு செட் ஆஃப் காட்டக்கூடியதான் இந்த லாங் லிஸ்ட் அப்படின்ற இந்த கமாண்ட். நம்ம மெஷின்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹிடன் ஃபைல்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த ஹிடன் ஃபைல்ஸ்லாம் அதை என்ஹான்ஸ்மெண்ட்ல பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ls-al அப்படின்ற ஒரு கமாண்ட். Just a moment. ls-al அப்படின்ற கமாண்ட் தரேன். -a மட்டும் தரேன், ஏஐ காட்டுறாங்கன்னு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 2 டாட் டைரக்டரிஸ் இருக்கு. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் டைரக்டரி தான். இது வந்து டிஃபால்ட்டா எல்லா டைரக்டரியுமே இருக்கக்கூடியதுதான். ஒரு டைரக்டரி ஜெனரேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகக்கூடியதுதான். இது வந்து ஒன்றும் பெரிய ஹிடன் டைரக்டரி நான் சொல்ல முடியாது. பட் இதை தாண்டி நிறைய ஹிடன் டைரக்டரிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ எல்எஸ் கமாண்ட்ல இது ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி ls-z அப்படின்ற ஒரு காம்பினேஷன். இந்த -z அப்படின்றது செக்யூரிட்டி லினக்ஸோட சின்டாக்ஸ், அதாவது கண்டெக்ஸ்ட். ஒவ்வொரு டைரக்டரிக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடியே, அந்த பர்பஸ் எல்லாம் டிஃபைன் பண்றது இந்த -t தான். _t வந்து எனக்கு செக்யூரிட்டி என்ஹான்ஸ்ட் லினக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃப் த கண்டெக்ஸ்ட். இந்த கண்டெக்ஸ்ட் ஒவ்வொன்றும் வந்து டிஃபரெண்டான டைரக்டர்ஸ்க்கு டிஃபரெண்ட் கண்டெக்ஸ்ட் இருக்கும், டிஃபரெண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்கும். அது எல்லாமே இதான் டிஃபைன் பண்ணும். சரிங்களா? அப்படிப்பட்ட கண்டெக்ஸ்டையும் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். அதுக்காக இந்த z அப்படின்றது. இதோட ஒரு டி ஆப்ஷன் சேர்த்தீங்கன்னா இப்ப கரண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைரக்டரியோட செக்யூரிட்டி கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு காட்டும். இல்ல இதை விட்டுட்டு நான் ஒரு டைரக்டரிய ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்ன டைரக்டரியோட செக்யூரிட்டி கண்டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு ட்ராப் பண்ணிக்கும். ஸோ இதுவுமே வந்து ls-உடைய ஒன் ஆஃப் த காம்பினேஷன். அப்போ நம்ம பார்த்தது லிஸ்ட்ன்ற ஒரு கமாண்ட் தான். அதுல இருந்து பாத்தீங்கன்னா நான் மல்டிபிள் கமாண்ட்ஸ் டிரைவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் கைஸ், நம்ம லினக்ஸ்ல வந்து ஒரு கமாண்ட் நம்ம வச்சிருந்தோம்னா அதுல மல்டிபிள் கமாண்ட்ஸ் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. இந்த -zd அப்படின்னு கொடுத்தேன் இல்லையா, அது zன்றது ஒரு ஆப்ஷன், dன்றது ஒரு ஆப்ஷன், ஏன்றது ஒரு ஆப்ஷன். இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம இந்த லினக்ஸ்ல ஒர்க் பண்ணோம். ஸோ இதை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டேன் என்னுடைய கமாண்ட்ஸ் உடைய சின்டாக்ஸை நான் இங்கே பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய லினக்ஸ் மிஷின் நான் கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய கமாண்ட்ஸ் இருக்கும், அது பிறகு என்னுடைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஃபைனலி என்னுடைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இப்படிதான் என்னுடைய லினக்ஸ் மிஷினோட கமாண்ட்ஸ் உடைய சின்டாக்ஸ் இருக்கக்கூடிய விஷயம். கமாண்ட், ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் ஆர்குமெண்ட்ஸ்.
ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய நார்மல் கமாண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பவர் இல்லை ஸ்பெஷல் பவர் கொடுத்து அதை இன்னும் அட்வான்ஸா எனக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது. இதே மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் எனக்கு பார்க்கணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் சிடி கமாண்ட். அது வந்து எனக்கு என்ன செஞ்சு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரிக்கு மாற்றிடும். இப்போ டிஃபால்ட்டா இப்படி சிடின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள போயிடும், ஹோம்ல கியாஸ்க்குள்ள போயிடும். இல்லை சிடின்னு கொடுத்து ஒரு லொகேஷன் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டெம்ப்ல வந்து நான் போயிடுறேன், ஸ்லாஷ் டெம்பரவரின்ற ஒரு டைரக்டரிக்குள்ள போயிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டெம்ப்னா எனக்கு வந்து காட்டுது. இதே மாதிரி நான் ஒரு லாங்கா போறேன், இது மாதிரி ஒரு லாங் ஒரு லென்த்தி லொகேஷன் போனாலுமே எனக்கு கடைசியா இங்க இருக்கிற பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்றது ஃபைனலி இருக்கக்கூடிய டைரக்டரி தான் டிஃபைன் பண்ணும். இங்க போய் நான் பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்தேன்னா நான் இங்க என்ன பாத் கொடுத்தேன்னா அந்த பாத் வந்து எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்ல எனக்கு பார்க்கும். இதே மாதிரி சிடி ஹைஃபன் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தேன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் என்ன டைரக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனோ அந்த டைரக்டருக்கு போயிடும். அதே மாதிரி சிடி டபுள் டாட் அப்படி கொடுத்தேன்னா எனக்கு வந்து இருக்கிறதுலே ப்ரீவியஸ் டைரக்டரிக்குள்ள போகும். ப்ரீவியஸா ஒர்க் பண்ண டைரக்டரியில ப்ரீவியஸா இருக்கக்கூடிய டைரக்டரியில இப்போ ஸ்லாஷ் டெம்புக்கு வந்து டெம்பரவரி டைரக்டரிக்கு முன்னாடி இருக்கிற டைரக்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லாஷ் தான் பார்த்தோம். ஸோ அந்த டைரக்டரிக்கு எனக்கு ரீடிஃபைன் பண்ணிடும். இதே சிடி ஹைபன் கொடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்லாஷ் டெம்புன்ற டைரக்டரிக்கு எனக்கு ரீடிஃபைன் பண்ணும். ஸோ சிடியில இதுல ஒன் ஆஃப் த கமாண்ட். அதே மாதிரி சிடி டைம் டெசிமல் போட்டேன்னா என்னுடைய ஹோம் டைரக்டரிக்குள்ள எனக்கு வந்து கொடுத்துருக்கணும். ஸோ பிடபிள்யூடி கொடுத்தேன்னா என்னுடைய ஹோம் டைரக்டருக்கு வந்து வருது. ஸோ இது மாதிரி நம்ம மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் நம்மளே போட்டு பார்த்துக்கலாம். இதுல வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க போறது கிடையாது. சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கோ அப்படின்ற ஒரு கமாண்ட் பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ எக்கோ அப்படின்ற கமாண்ட் வந்து நீங்க எல்லாமே கேட்டுருக்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ் எக்கோ டஸ்? என்னுடைய நான் என்ன இன்புட் தரேனோ அதே இடத்துக்கு மிரரைஸ் பண்ணணும். ஸோ எக்கோ அப்படின்ற கமாண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ 2 கோட்ஸ்க்குள்ள வெல்கம் அப்படின்னு சும்மா சொல்றேன். எனக்கு என்ன சொல்லுது, அந்த வெல்கம்ன்ற வேர்டை மட்டும் எனக்கு வெளியே ப்ரீ டிஃபைன் பண்ணுது. இதே இது நான் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு. ஸோ இங்கே ஒரு ஃபைல் 1 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. இதை நம்ம கேட் பண்ணி பார்ப்போம். கேட் பண்ணி பார்த்தா என்ன செய்யணும்னா இந்த ஃபைல் 1 உள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அது எனக்கு வெளியே எடுத்துக்காது. 1 2 34 அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. அதை வெளியே அவுட்புட்டை காட்டுறது வந்துட்டு எனக்கு கேட் அப்படின்றது போட்டிருக்கோம். அது பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே எக்கோ கமாண்ட் வச்சு இந்த ஃபைல் 1 நான் சில கண்டென்ட் உள்ள போட போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 to 34 இருந்துச்சு இல்லையா, ஜஸ்ட் who am I அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் மட்டும் நான் ரீடைரக்ட் பண்ணி ஃபைல் 1 நான் பிளேஸ் பண்றேன். இப்போ பிளேஸ் பண்ணிட்டு திரும்ப அதுல கேட் கமாண்ட் கொடுத்து நான் அவுட்புட் செக் பண்றப்ப எனக்கு ஃபைனலி ஒரு லைன் ஆட் ஆயிருக்கு. இதே கமாண்ட் நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்றேன் ஒரு 3 வாட்டி. எக்ஸிக்யூட் பண்ணிட்டு திரும்ப கேட் கமாண்ட் நான் கொடுத்தேன்னா நான் எத்தனை வாட்டி அந்த ஃபைல்ல இன்புட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபைல்ஸ் இன்புட் பண்ணியிருக்கேன்னா அத்தனை வாட்டி எனக்கு அந்த கேட் கமாண்ட்ல ஆட் ஆகிட்டே வந்து. இட்ஸ் அ கமாண்ட். ஒரு ஃபைல்ல டெக்ஸ்ட் இன்புட் பண்றதுக்காக இந்த கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இது பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஃபைல் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டரி, அதாவது ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது பார்க்கணும். ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ண போறோம், mkdir அப்படின்னு. mkdirனா மேக் டைரக்டரி. முன்ன சொன்ன மாதிரி தான் இருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே வந்து சிம்பிள் இங்கிலீஷா இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ இந்த மேக் டைரக்டரி கமாண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எக்ஸாம்பிள்ன்ற பேர்ல என்னுடைய டைரக்டரி நேம் நான் இங்க பேஸ் பண்ணேன். இந்த எக்ஸாம்பிள்ன்ற பேர்ல எனக்கு ஒரு டைரக்டரி தான் கிரியேட் பண்ணணும். இது கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றது நான் எல்எஸ் அப்படின்ற கமாண்ட் போடுறேன். எனக்கு இங்க எக்ஸாம்பிள்ன்ற பேர்ல ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டவுன்லோட்ஸ் பக்கத்துல எக்ஸாம்பிள் அப்படின்றது வரல. பட் இப்போ நான் கிரியேட் பண்ண பிறகு எனக்கு வந்துருச்சு. நான் சிடி எக்ஸாம்பிள் போடுறேன். எக்ஸாம்பிள்ன்ற டைரக்டரிக்குள்ள நான் பிரசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி போடுறேன். ஹோம்ன்ற டைரக்டரிக்குள்ள கியாஸ்ன்ற டைரக்டரிக்குள்ள எக்ஸாம்பிள் அப்படின்றது இருக்கு. இந்த டைரக்டரியில பாக்குறேன் எல்எஸ் போடுறேன். உள்ள வந்து எனக்கு பாத்தீங்கன்னா
இருக்கக்கூடிய இந்த 2 ஹிடன் டைரக்டரிஸ் இருக்கு. இங்க வந்து நான் ஒரு டைரக்டரி திரும்ப கிரியேட் பண்றேன். ஒரு 2 டைரக்டரி ஒரே நேரத்தில் கிரியேட் பண்றேன். ஒரு டைரக்டரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைஃப் அப்படின்ற பேர்ல கிரியேட் பண்றேன். இப்படி பண்ண எனக்கு கிரியேட் ஆகும். அதே மாதிரி லைஃபுக்குள்ள ரெண்டுக்குள்ள கலர் அப்படின்னு நான் வச்சேன்னா எனக்கு கிரியேட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டைரக்டரி நம்ம ஏற்கனவே இல்லாம ஒரு இதில் கொடுத்தோம்னா நமக்கு கிரியேட் ஆகுது. அதுக்கு இந்த ஹைபன் பீன்ற ஆப்ஷன் போட்டு நம்ம கொடுத்தோம்னா இது பேரண்ட் டைரக்டரி டெவலப் பண்ணி அதையும் சேர்த்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஆப்ஷன். இப்போ எல்எஸ் லைஃப்னு இருக்கு, சிடி போட்டு லைஃப்குள்ள போறேன், லைஃபுக்குள்ள எல்எஸ் பண்றேன், ரெட் இருக்கு, சிடி ரெட் பண்ணிட்டு அதுக்குள்ள லிஸ்ட் அவுட் பண்றேன், எல்லாமே கலர்னு இருக்கு. அப்ப நான் இங்க முன்னாடி சொன்ன மாதிரி லைஃப்ன்ற டைரக்டரிக்குள்ள ரெட்ன்ற டைரக்டரிக்குள்ள கலர்ன்ற டைரக்டரி கிரியேட் பண்ணி எனக்கு கிரியேட் பண்ணிருந்தேன். இப்ப நான் சிடி டைம் எடுத்துறேன் /example போயிருங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப கரண்டா எனக்கு என்ன வந்துச்சு, ஹோம்ல கியாஸ்ல எக்ஸாம்பிள் தான் வந்திருக்கு. இதுல நான் எல்எஸ் பண்றேன், எனக்கு லைஃப்ன்ற டைரக்டரி எனக்கு டிஃபால்ட்டா இங்க. ஸோ டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு என்கேடிஏ அப்படின்ற நம்ம யூஸ் பண்றோம். இதுக்கடுத்து ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணணும். ஃபைல்ன்றப்ப வந்துட்டு இது என்ன ஃபார்மேட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்றேன். அதுக்கு டச் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்றேன். டச் கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், ஃபைல்ஸ் அப்படின்ற பேர்ல ஃபைல் கிரியேட் பண்றேன். ஃபைல்ஸ் ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா லினக்ஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு டிஎக்ஸ்டி ஃபார்மேட்ல தான் இருக்கும். பட் அதை நம்ம மற்ற ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம லினக்ஸ் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் தானே தவிர்த்து எக்ஸ்டென்ஷன் சென்சிட்டிவ் கிடையாது. Sorry guys, ஒரு minute. இப்போ கிரியேட் ஆயிரும். Just a minute. Question and technical question. I'm just try with முன்னாடி பார்த்த மாதிரி அந்த டச் கமாண்ட் ஃபைல்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு TXT ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்.
இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்றேன். இதை கேட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு எந்த ஃபார்மேட்டுமே உள்ள இருக்காது, உள்ள எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. ஸோ இதை கேட் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஃபைல்ஸ் அப்படின்றதுக்குள்ள எந்த கண்டென்ட்டுமே எனக்கு இல்லை. ஸோ இப்போ எக்கோ கமாண்ட் வச்சு நான் ஜஸ்ட் உள்ள வந்து just a moment, small thing. இது பாத்தீங்கன்னா பிங் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த பிங்ன்ற கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மிஷின்ல இருக்கக்கூடிய என்னுடைய நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் கனெக்டிவிட்டில இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிங் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் கமாண்ட்ஸ் மாதிரி நீங்க பார்க்கலாம். பட் ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான். இந்த கமாண்ட் வந்து நம்ம பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா மிஷின்லயுமே நம்ம போட்டு பார்க்கலாம். பிங்ன்ற கமாண்ட் தான். நம்ம இன்டர்நெட்ல கனெக்ட் இருந்துச்சுன்னா இந்த பிங்ன்ற கமாண்ட் வச்சு நம்ம ஏதாவது ஒரு டொமைன் நேம் கொடுத்தோம்னா நமக்கு அதுவே கால் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். google.com அப்படின்னு நான் செக் பண்றேன். இது வந்து எனக்கு google.comல ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய சில பேக்கேஜஸ் ஒரு பேக்கெட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு ஸ்பீட்ல அது வருது. இதெல்லாமே வந்துட்டு எனக்கு இந்த பிங் அப்படின்ற கமெண்ட்டை என்னால பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிங் ஆகி வருது. இதுல வந்து என்னுடைய பேக்கெட்ஸோடைய ஸ்பீட் என்ன, எவ்வளவு செகண்ட்ஸ்ல அந்த பேக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது, இது என்ன ஐபில இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் என்னால பார்த்துக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஐபிவி வெர்ஷன் 6ல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் சில மிஷின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு IPv4 நமக்கு வரும். பேசிக்கா இருக்கக்கூடிய போஸ்ட் லைன்ஸ் எல்லாமே நமக்கு IPv4 வந்து நமக்கு டிஃபைன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் இங்க நமக்கு வந்து IPv6ல வந்து கொஞ்சம் செக்யூரா வந்து நம்ம கனெக்ஷன் வரும். இதே மாதிரி சில பேசிக் கமாண்ட்ஸ் வந்து இன்னும் நம்ம வந்து பார்க்கலாம். நான் பேசுறேன். ஸோ சும்மா சார் இப்போ பேசுறாங்க. ஹலோ, இப்ப இது சம்பந்தமா வந்து நமக்கு இப்ப சார்ட்டு நாங்க பேசிட்டு இப்படிதான் கமாண்ட் லைன்ல நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற விஷயங்கள். இதை வந்து செல்லப்பள்ளி சாரும் அதே மாதிரி சக்திவேல் சாரு இப்போ உங்களுக்கு எடுத்தாங்க. இதுல என்னன்னா ஒரு 1 டே ஃப்ரீ ஒர்க் ஷாப்பு 4 ஹவர்ஸுக்கு ஒன்லி இதுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். ரெட் ஹேட் அகாடமில இருந்தே உங்களுக்கு அவங்களுடைய கிளவுட்ல யூஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி பயங்கர காஸ்ட்லி. அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ரெக்வெஸ்ட் த ப்ரொஃபசர்ஸ் டு யூட்டிலைஸ் த என்டையர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் வந்து இவங்க பெங்களூரு, சென்னை இல்லைன்னா மதுரைக்கு வந்து படிக்கிறத விட அங்கேயே அவங்க யூஸ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கு. உங்களுக்கான கிட் வந்திருக்கு. அதை நேரடியா எங்க ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு கேப்பு, பேகு இந்த மாதிரி எல்லாம் ரெட் ஹேட் அங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவ்வளவு ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸை
ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு உங்களால நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஹையர் அண்ட் கோர்சஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் தராங்க. நீங்க தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த கோர்சஸ் வந்து ஒரு 4 hours உங்களுக்கு ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இமீடியட்டா நாங்க ஆர்கனைஸ் பண்றோம். அது செலக்டிவா இன்ட்ரெஸ்டட் மாத்திரம். இப்போ வந்துக்கிற மாதிரி சும்மா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் படிக்கணும் பேருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. இது உங்க லைஃப், உங்களுடைய வாழ்க்கைக்கு வேலைக்கு ஆளாளுக்கு முடிச்சுட்டு தேடுறாங்க. இங்க அவங்க தேடிட்டு இருக்கிற விஷயத்த நீங்க தயாராகி போகணுங்கிறது மட்டும்தான் உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறோம். ஸோ தயவு செய்து யூ கேன் நோட் டவுன் மை நம்பர் 9840942455. இது சார்ட்டே இருக்கு. என்ன டவுட்னாலும் நீங்க கூப்பிட்டு கேளுங்க. உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை கொடுக்கறதுக்காக ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க். அதை ரெட் ஹேட் அகாடமி ஆக்குனதுக்கு சார் தேங்க்யூ. ஏன்னா நானே நினைச்சா கூட இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் தர முடியாது. இப்ப அகாடமி ஆனதுனால ரெட் ஹேட் ப்ரொவைட் பண்ற எல்லா ஃபெசிலிட்டியையும் உங்களுக்கு நாங்க தர்றதுக்கு தயாரா இருக்கோம். ஒரு 10 பிள்ளைங்க எம்என்சிக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்க ஜூனியர்ஸ்க்கு பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். 7 தலைமுறையை காப்பாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து சேர்றவங்க நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி வர்றவங்க, அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ், கவர்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ் எல்லாருமே பயங்கர டேலண்டட் பீப்புள். இந்த 2 என்விரான்மெண்ட்ல ரெட் ஹேட் மாதிரியான கம்பெனியை உங்களோட இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்க தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி மேலும் மேலும் உயர்வதற்கு எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்களை கண்கலங்காமல் காப்பாற்றுங்கள் என்ற தகவலுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நீங்க யூ ஹாவ் எனி கொரிஸ்னா இப்ப நீங்க கேட்கலாம். 2 minutes டைம் இருக்கு நமக்கு. ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். மேடம் ஃபார்முலா நீங்க ஏதாவது க்ளோஸ் பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணலாம் மேடம். ஹலோ, மதுரையில சாட்டர்டே சண்டே நாளைக்கு 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ ஒர்க் ஷாப் நடக்குது. இது போக மீனாட்சி காலேஜ், அதே மாதிரி தியாகராஜா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ், இவங்க RHA அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. நீங்க யாரும் மதுரையில இருக்கக்கூடிய இல்லைன்னா மதுரையில தங்கி இந்த 2 நாள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும்னாலும் அட்டன் பண்ணலாம். இட்ஸ் ஃப்ரீ ஒர்க் ஷாப். தேங்க்யூ. Thank you for all who have participated in this particular session. Thank you. Hello sir, good evening sir. Hello sir. மேடம் கேக்குது, சொல்லுங்க மேடம். கேக்குது, சொல்லுங்க மேடம். கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். Thank you மேடம். கோடிங்ஸ் எல்லாம் நீங்க போட்டது ஒன்ஸ் மோர் ரிப்பீட் பண்ணா நல்லா இருக்கும் சார் அடுத்த கிளாஸ்ல. ஓகே 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 மேடம். உங்க ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்க சார். And 9 டைப் பண்றேன் மேடம். சரி சார், தேங்க் யூ. And 98409 9840942455. நான் அந்த இதுல என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். சாட் பாக்ஸ்லயும் போட்டிருக்கேன் மேடம். தேங்க் யூ சார். ஓகே மேடம், தேங்க்யூ. இப்போ நீங்க பேசின திலகவதி மேடம் அண்ணு. ஹலோ, பேசின மேடம் பேர் சொல்லுங்க. ஹலோ, ராதிகா பேசினாங்க சார். ராதிகா. ஓகே ஓகே.
ஓகே, ஏன்னா நான் ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சு விட்டுருவேன். நாங்க அந்த கிட் கொண்டு வரும்போது அவங்களுக்கான கிஃப்ட் ரெட் ஹேட் கிஃப்ட் வந்துடும். ஏன்னா இன்டராக்ட் பண்ண நாங்க வில் பி என்கரேஜிங். தேங்க்ஸ் அலாட் ஃபார் தி கிரேட் ஆப். ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் இந்த இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு போறவங்க இத என்ன படிக்கணும், எப்படி படிக்கணுங்கிறது எல்லாமே நீங்க எப்பனாலும் இந்த நம்பர்ல கூப்பிட்டு கேளுங்க. வில் கைட் யூ. நீங்க ரெட் ஹேட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்கு அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. திரும்ப திரும்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் ஆக்கிறாங்க. தேங்க்யூ சார். ராதிகால இருந்து பேசுனது தீப்தி. ராதிகா, ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ. நானும்